தூய்மை பணியாளர்கள் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணாங்க. வளர்ந்த நாடுகளேங்க அங்கெல்லாம் அந்த தூய்மை பணியாளர்கள் கான்ட்ராக்ட் தான் கொடுத்திருக்காங்க. இந்த பிஜேபி காரன் எல்லா துறையுமே கான்ட்ராக்ட் கொடுத்துட்டான். அதெல்லாம் எவனும் கேள்வி கேட்கல. எந்த சீமானும் கேட்கல, எந்த இபிஎஸ் கேள்வி கேட்கல, எந்த அணிலும் கேட்கல, எந்த ஊடகமும் கேள்வி கேட்கல. சென்னையில ஒரு 12 மண்டலம் வச்சுங்க, 10 மண்டலம் தனியார் கொடுத்தாச்சு. அது அதிமுக காலத்திலேயே தனியாருக்கு கொடுத்துட்டாங்க. 10 மண்டலம் கொடுத்தாச்சு, 2 மண்டலத்துக்கு ஒரு கம்பெனி வந்து எடுக்குதுங்க. அப்ப அதுல என்ன சூழல் ஏற்படுதுன்னா, அவங்க ஏற்கனவே வாங்கின சம்பளத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட தொகை குறையும் அப்படிங்கிற ஒரு சூழல் வருது. எங்களுக்கு இந்த தொகை குறையாம வேணும், எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும் அப்படிங்கறது அவங்களுடைய நியாயமான உரிமை, அவங்களுடைய போராட வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு. அந்த போராடுறவங்கன்னா என்ன பேசணும், அரசிட்ட வந்து ஒரு பேச்சுவார்த்தை பண்ணணுமா இல்லையா? ஆரம்பத்தில இருந்தே இவங்க பேச்சுவார்த்தை பண்ண தயார் இல்ல. இந்த ஜல்லிக்கட்டுல சிலர் பேவஸ் ஆவனா பாருங்க, அவ மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்றான், இங்க உள்ள வந்துட்டான். உள்ள வந்தா இங்க உட்காந்துக்கிட்டு எனக்கு குடு, எனக்கு கொடுத்தா உனக்கு புண்ணியம். உங்க அப்பா 98 வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்தாரு, அந்த மாதிரி நீயும் உயிர் வாழணும். உனக்கும் மெரினால சமாதி வேணும்னா எனக்கு நீ குடு. கருணாநிதிக்கே நாங்க வந்துதான் இது கொடுத்தோம். எது மரினால வாங்கி இடம் வாங்கி கொடுத்தானா, அந்த மைக்க பேச்சுறேன். உன் பொண்டாட்டிக்கு சோறு போட்டிருக்கியாடா நீ? உன் பெத்த அப்பனை காப்பாத்தினியான்னு பாடுறாடா நாயே. அவன் சொல்றாங்க தலைவர் கலைஞருக்கு மெரினா பீச்சை நாங்க வாங்கி கொடுத்தோம், நீ ஒழுங்கா இல்லைன்னா உனக்கு நான் மெரினா பீச் வாங்கி கொடுவோம். யார தலைவருக்கு முதல்வரை சொல்றான். நாங்க உயிரணைய நினைக்கிற என் தலைவனை சொல்றான் அவன்.